Yeah, welcome all of you for this particular class. So here is a question paper. It is given in English as well as Tamil. I think it's Tamil paper, but it's okay. It's all right for us. So vidubattadai kaanga. That means fill in the blanks. You have to fill those blanks. 10, 20, 25, 30, 40, 50, 55. What comes next? 2. 2 டேஷ்ல என்ன வரும்னு கேட்குறாங்க. Sir, 65, 70, sir. What is the logic? Sir, 10 ஓட 10 ஆட் பண்ணிருக்காங்க சார் 20 சார் 20 ஓட 5 ஆட் பண்ணிருக்காங்க சார் 25 சார் Correct. திரும்ப 25 ஓட 10 ஆட் பண்ணிருக்காங்க They சார் are adding அதே 10 and மாதிரி then வரும் adding அது மாதிரி 5, வரும் then adding 10, then adding 5, then adding 10, then adding 5. Correct. Okay. நீங்கள் இங்கிலீஷில் கம்ஃபர்டபுள் வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க கண்ணா. எல்லாருமே தமிழில் சொல்ல வேணும். நான் தமிழில் பேசுகிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நான் தமிழில் நானே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டெல்லாம் பேசிடுவேன். அதனால் நீங்கள் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எல்லாருக்கும் புரிஞ்சு, நம்ம இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க தான், அதனால் புரிஞ்சிடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழில் எனக்கு வராத ஒரு இதை வந்து நீங்கள் போட்டு இது பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போங்க. 40, 40, 31, 31, 22, 22, 13, dash, dash. Sir, 13, 4, sir. 13 4 sir 13, 4, what is the logic? Sir, 40 ஓட 31 மைனஸ் பண்ணா 9 சார். 31 ஓட 22 மைனஸ் பண்ணா 9 சார். கரெக்ட். ஸோ 13 ஏன்னா 2 ரிப்பீட் ஆகுது, 13 வரணும். அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 9 வருது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் எல்லாருமே அப்படியே பண்ணுங்க. ஆன் இயர் ஒன் கூட நீங்கள் பண்ணலாம். அப் டு 6 முடிய பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப் டு 7 முடிய பண்ணுங்க, வி வில் டிஸ்கஸ். நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண இல்லை, எல்லாம் ஒட்டுக்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு 2 minutes கழிச்சு நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். யூ டூ 3, 4, 5, 6, 7. So those of you who have joined late, we are doing this test paper. Try to do from 1 to 7. And then after that we will discuss after 2-3 minutes. Whoever says they have completed, they can raise their voice. அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணால் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Even if one person completes up to 7, we will go and discuss the answers. ஏழு கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். 7வது கொஸ்டின் ஆப்ஷன் தெரியல, அப்போ 6 கொஸ்டின் முடிச்சா கூட சொல்லுங்கள். சார் முடிச்சாச்சு சார். முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம 3rd கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் 1 and 2 பண்ணிட்டோம். 3rd கொஸ்டின் என்ன ஆன்சர்? E4 சார். E4. ஆமாம், E4. ஸ்ட்ரைட்டாகவே பார்த்து E வருது, ஆனால் 4 எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே, 2 into 2 4, 4 into 2 8 அப்படி. ஓகே, 4th கொஸ்டின் என்ன ஆன்சர்? 4th கொஸ்டின் 43ங்கிறாங்க யாரோ ஒருத்தர். அப்படியான்னு பாருங்க. 4th கொஸ்டின் 43யா? இல்லைன்னு நினைக்கிறேன்.
இல்ல சார் 14 சார். 14ன்னு சொல்கிறாங்க ஒருத்தர். அது கரெக்டா? எஸ் சார். நான் தப்பா சொல்லிட்டேன் சார். அந்த இப்போ 14 எப்படி வந்தது மட்டும் சொல்லுங்க இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி. யாரோ ஒருத்தர் சார் 8ஓட 3 அடிஷன் பண்ணிருக்காங்க சார். அப்போ 11ஓட 3 சார். அப்பனா 14 சார். 14ஓட 3 ஆட் பண்ணனும் சார். ஓகே, வெரி குட். ஓகே, கோ டு क्वेश्चन நம்பர் 5. இதுக்கு என்ன ஆன்சர்? சார் N18. ஆமா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல ஆல்பபெட் எடுத்துக்கங்க. ஜே எல் அப்புறம் ஒன்று விட்டு வருது. இப்போ என் வருது. இப்போ அதுக்கப்புறம் அந்த நம்பரையே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒரு எண்ணில் ஆரம்பிக்கிறது ஒன்று தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அதை ஆன்சர்னு போட்டு போயிடலாம். யூ கேன் சேவ் சம் டைம். அடுத்தது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. சார் 25,216 சார். ஓகே, என்ன லாஜிக் சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் சார். அதாவது 1 அப்புறம் 4 9 16 இதெல்லாம் சார். 2ஓட ஸ்கொயர் வந்து 4 சார். 3ஓட ஸ்கொயர் 9 சார். 4ஓட ஸ்கொயர் 16. அப்புறம் 5ஓட ஸ்கொயர் 25 சார். அப்புறம் 1000 வந்து 10ஓட கியூப் சார். 729 வந்து 9ஓட கியூப் சார். 512 வந்து 8ஓட கியூப் சார். 343 வந்து 7ஓட கியூப் சார். அப்புறம் 6ஓட கியூப் வரணும் சார். அதனால 216 சார். 25,216 ரைட் ஆன்சர். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயரும் இதுவும் கியூபும் சாரி அப் டு 20 முடிய நீங்கள் அந்த 10 முடிய 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் தெரியணும். ஸ்கொயர் அப் டு ஈவன் 19 ஸ்கொயர் முடிய நீங்கள் போகலாம். கியூப் அட்லீஸ்ட் வந்து 1 கியூப் 2 கியூப் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 9 கியூப் முடிய நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அகெயின் ஐ ரிப்பீட், டோன்ட் ட்ரை டு மெமரைஸ். இப்போல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க ஆகிட்டீங்க. நீங்கள் 8ஆம் வகுப்புனா ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தை. இப்போ போய் நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குட்டி குழந்தைகளாக இருக்கும்போது நல்லா மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 3ஆவது 4ஆவது படிக்கும்போது அடி தட்டி நிரப்பியிருப்பீங்க. உண்மையா இல்லையா? இப்போ அந்த அளவு மெமரைஸ் பண்ண முடியுதா உங்களால்? ஆர் யூ ஏபிள் டு மெமரைஸ் த வே யூ மெமரைஸ் அபவுட் 3-4 years பேக்? நோ, இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால நம்ம ஆனால் நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அது. ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 7. என்ன ஆன்சர்? 0, 3, 8, 15, 24, 25, 48, 63. 80 சார். 80. என்ன லாஜிக் சொல்லுங்க சார். அது ஒரு நம்பர் அதை விட்டு அதாவது ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் சார். 0ஓட 8 ஆட் பண்ணிருக்காங்க சார். 8 சார். 8ஓட 16 ஆட் பண்ணிருக்காங்க சார். 24 சார். 24ஓட நம்ம 24 ஆட் பண்ணணும் சார். 48 சார். 48ஓட நம்ம 32 ஆட் பண்ணணும் சார். இது வந்து 8 டேபிள் படி வரும் சார். 8 ஆட் பண்ணணும். 16 24 அப்புறம் 32 அந்த மாதிரி ஒரு லாஜிக் சொல்றாரு. அதுல 80 என்னமோ சொன்னாரு. எவ்வளவு சொன்னீங்க? என்ன ஆன்சர் சொன்னீங்க? 80 சார். 80. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இப்போ இப்படி பாருங்க. 0ஓட 3, 3ஓட 5 ஆட் பண்ணி அது 8, 8ஓட 7 ஆட் பண்ணி 15, 15ஓட 9 ஆட் பண்ணி 24, 24ஓட 11, அப்புறம் 35 அப்புறம் 13, 13, அப்புறம் 48ஓட 15, அதுக்கடுத்து 17 ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் நம்பர் அடுத்தடுத்து ஆட் நம்பர் ஆட் பண்ணுறாங்க. 63 + 17 எவ்வளோ? 80. அப்படி 80 வருது. இப்போ எந்த லாஜிக்கில் போடுறீங்கிறது கணக்கு இல்லை. அதை கரெக்ட் ஆன்சர் வந்தால் போதும். யாரும் லாஜிக்கை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 8 to 12. நீங்கள் யூ டேக் யுவர் ஓன் டைம், மேபி அனதர் 2-3 minutes, தென் வி வில் டிஸ்கஸ். 8வது கொஸ்டின் 12வது கொஸ்டின் முடிய நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யாரோ ஒருத்தர் எஸ்ன்னா வி வில் டிஸ்கஸ். அவசரப்படாதீங்க, தப்பாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மெதுவாக கூட போகலாம், தப்பு கிடையாது. இந்த எக்ஸாம்ஸில் ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டைம் பத்தாது அதெல்லாம் சொல்லியிருந்தா அதெல்லாம் நீங்கள் அப்படியே சட்டை பண்ணாதீங்க. யூ வில் ஹவ் சஃபிஷியன்ட் டைம். உங்களால் பண்ண முடியும்.
பட் இது எனக்கு என்னமோ தெரியல, நிறைய குழந்தைங்க என்ன கேட்குறது சார், டைம் பத்தாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படி இல்லை, டைம் எல்லாம் ஓரளவுக்கு பத்தும். எங்கே பத்தாம் போனால் ஏதோ ஒரு கேள்வியில் புரியாமல் அதை போய் அங்கே போய் நோண்டி அதில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிவிடுவாங்க. அப்போ டைம் பத்தாது. தெரியலன்னா விட்டுட்டு அடுத்த கேள்வி போயிட்டே இருக்கணும். இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. உங்கள் மைக்கை ஆன் பண்ணால் இங்கே வேறு சத்தம் அதிகமாக வரக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. Eight, 9, 10, 11, 12. 5 questions are there. Even if you have done 4, we will start off. ஓகே, டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஐ திங்க் 1-2 போட்டிருப்பீங்க. 8th கொஸ்டின், CNL BLI AJF ZHC என்ன வரும்னு நினைக்கிறீங்க? It has to start with Y. Y-ல ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஓகே, அப்புறம் அடுத்து NL, Nலேருந்து பின்னாடி போகுது, L ஒன்றை விட்டு பின்னாடி போகுது, அகெயின் J ஒன்றை விட்டு போகுது, H ஒன்றை விட்டு போகுது, Hக்கு அப்புறம் பின்னாடி போகிறது EFG, F வரணும். அப்போ YF வரணும். YFன்னா செகண்ட் அல்லது தேர்ட் ஆப்ஷன். மூணாவது பாருங்கள், Lக்கு அப்புறம் HIJK, JK ரெண்டு பின்னாடி போகுது. அப்போ Cக்கு 2 பின்னாடி போனால் என்ன வரும்? BA வராது, அதுக்கு முன்னாடி Z வரும். அப்போ YFZ இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. இருங்க, யாரோ வராங்க, அவங்கள உள்ள விட்டுறலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். சார் டிஎஸ் ஒரே நிமிஷம், யாரோ உள்ள வந்துட்டிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா அங்கே இதாகிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறாரு. என்ன ரிதம் வருது சொல்லுங்க. வாட் இஸ் த ரிதம்? ரிப்பீட்டாக என்ன எது வருது? சார் டிஎஸ் டிடிஎஸ் டிடிஎஸ் இந்த 2 டி ஒரு எஸ் சார், அந்த மாதிரி சார். 2 டி ஒரு எஸ் வருது சார். இல்லையே, முதல்ல இதில் 2 டி ஒரு எஸ் எங்கே வருது? வரமாட்டேங்குது சார். வருது சார். சார் அந்த ஆப்ஷன் தான் சார். இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ராங். பட் உங்கள் லாஜிக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பு இருக்கா, இல்லை நீங்கள் புரிஞ்சதே தப்பான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சார் இல்லை சார், 2s 2t 1s அந்த மாதிரி வச்சாதான் சார் வருது. ஒரு நடுவுல இருந்து கொடுத்த மாதிரி. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். டிஎஸ்டின்னு போடுங்க, வருதான்னு பாரு. டிஎஸ்டின்னு எஸ் சார். ஆமாம், எஸ் சார். அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஒரு ரிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ரிதம் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் வரும்னு நான் சொல்ல வரல. அந்த ரிதம் கண்டுபிடிச்சு வச்சுக்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களா? இப்போ அவர் சொன்னது, இன்னொரு அந்த அந்த பையன் சொன்னது வந்து அந்த முதலுக்கு பொருந்த மற்றதுக்கெல்லாம் பொருந்தது. கரெக்டு தானே தம்பி? எஸ் சார். அது தப்புன்னு சொல்லலை. இந்த எக்ஸாமில் எப்படியா சம்மா ஹூக் ஆர் குரூக் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். பட் இப்போ டிஎஸ்டின்னு வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெளியே வருவீங்களா? எக்ஸாம் ஆள்கிட்ட வரும்போது கண்டிப்பாக கரெக்டுன்னு கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலாக குழந்தைகளை இது ரொம்ப முக்கியம். அது நான் நிறைய பின்னாடி பேசுவேன், பட் மறந்துடுவேன்னு நான் எப்பவுமே சொல்கிறேன். த கான்ஃபிடென்ஸ் வித் விச் யூ ரைட் த எக்ஸாம் இன் த ஃபஸ்ட் half an hour வில் டிசைட் வெதர் யூ வில் பாஸ் இன் திஸ் எக்ஸாம் ஆர் நாட். தமிழில் சொல்லட்டுமா? முதல் அரை மணி நேரம் எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக எழுதுறீங்களோ, முதல் அரை மணி நேரம் இல்லை போச்சு ஹரி என்னாச்சு? ஓகே, அபிலா ராகவிங்கிற அவங்க குழந்தை முதல் half an hour 20 கேள்வி எழுதியிருக்குது. ஆனால் 20மே கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்த half an hour போகிறாங்க. இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போவாங்களா, போக மாட்டாங்களா? அபிலா ராகவி 20 கேள்வி எழுதியிருக்காங்க, 20 கேள்வியும் கரெக்டு அப்படின்னு போனால் அது அடுத்த half an hour போய் அது நல்லா எழுதுவாங்க. இப்போ வேற ஒருத்தர் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், உமாபாஸ்கர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பேர் சும்மா ஒரு ரேண்டமாக எடுக்கிறேன். ஆனால் அவங்க முதல் half an hour 30 கேள்வி எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டவுட் இருக்குது. ஒரு 5-6 கேள்வி அப்படியே எல்லாம் தெரியாது, கரெக்டாக எழுதணுமா இல்லைன்னு தெரியாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ யார் அடுத்த half an hour ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபஸ்ட்டு குழந்தை தான் கான்ஃபிடன்ட். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக. நம்ம எப்படி இதில் 20 ஓவர் மேட்ச்சில் முதல் 5 ஓவரில் விக்கெட்டே உழுக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ரன்னு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, விக்கெட் உழுக்கூடாதுன்னு சொல்கிறோமா? கிரிக்கெட் பார்க்குறீங்களா கொஞ்சம் பேர்? எஸ் சார். அதில் வந்து விக்கெட்டே உழுக்கூடாது, ஆனால் ரன்னு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் பின்னாடி அடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும், சேம் லாஜிக் ஹியர். ஃபஸ்ட்டு half an hour யூ ஹவ் டு பி என்னெல்லாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஐயோ இது நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கணுமே, இப்போ நான் 20 தான் எழுதியிருக்கேன் 30 நிமிஷத்துக்கு அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஃபஸ்ட் half an hour. அப்புறம் அந்த ஸ்பீடு வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் half an hour, தேர்ட் half an hour இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் யூ பிகம் மோர் கான்ஃபிடென்ட். இதில் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத விட ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர், நீங்கள் எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக எழுதுறீங்க அந்த எக்ஸாமுங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு இது நம்ம இந்த அளவு இருந்தால் போதும். வில் கோ டு த கொஸ்டின். ஓகே, ரைட். ஓகே, இப்போ செகண்ட் அந்த டிஎஸ்டி அதான் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் என்ன வரும், என்ன ரிதம் வரும்? என்எம்ஓபி சார், அந்த மாதிரி வரும் சார். மறுபடியும் சொல்லுங்கம்மா. என்எம்ஓபி. என்எம்ஓபியா? இல்லை, முதல் இதில் என்எம் வராதே, எப்படி வரும் சார்? ஃபர்ஸ்ட் எம் சார், எம் வரும் சார். எம்ஓபி என்எம்ஓபி 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 என். ஆமாம். இப்போ எம்ஓபி என்எம்ஓ, அதாவது இப்படி வச்சுக்கிறேன். எம்ஓபிஎன் போட்டு பாருங்கள். எம்ஓபிஎன் அப்படி போட்டு பாருங்கள். அது ரிதம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருதான்னு பார்க்கலாம். எஸ் சார், அது கரெக்டாக வருது சார். அது மாதிரி அந்த ரிதம் கரெக்டான ரிதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வெளியே அந்த கொஸ்டின் விட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது
ஓ நம்ம கரெக்டாக தான் போட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக போவீங்க. ஓகே ரைட். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4ஆவதா 4th ஆப்ஷனா? 10வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷனா? 10th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷனான்னு கேட்குறேன். எஸ் சார். ஆமாம் 4th ஆப்ஷன் நினைக்கிறேன். கரெக்ட். அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்கள், என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? சார் 65 சார். 65. என்ன பண்ணீங்க 65 வர்றதுக்கு? சிக்கன் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க. சிக்கன் 65க்கு தான் சிக்கன் பண்ணணும். இந்த 65க்கு என்ன பண்ணீங்க? சார் 7 ஸ்கொயரையும் 4 ஸ்கொயரையும் 2 ஸ்கொயரையும். ஆமாம், அதாவது அந்த முதல் 3 ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கங்க. 7 4 2 அந்த ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணால் 69 வருது. செகண்ட் காலம் எடுத்துங்க, அந்த 3 9 1 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 91 வருது. அதே மாதிரி 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65. வெரி குட், பாராட்டுக்கள். அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்கள் அப்படியே. சார் 1 தான் சார். ஆன்சர் என்ன சொன்னீங்க? 1 9ஆ? 9ஆ சொல்றீங்க? இல்ல சார், நான் தப்பா சொல்றேன் சார். என்ன, யாருக்காவது ஆன்சர் வந்திருக்கா? சரி, நான் எனக்கு ஆன்சர் வந்துக்கிற மாதிரி தெரியுது. ஐ மே பி ராங், பட் சொல்கிறேன். 7 × 5 35 -2 33. அதே மாதிரி 3 × 6 18 -8 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ 4 × சம்திங் இன்டூ பண்ணி அதுலேருந்து -3 பண்ணால் 33 வரணும். இப்போ 4 × 9 இஸ் 36 -3 தட் பிகம்ஸ் 33. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 9. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போங்க. சரி, 13வது கேள்வி போங்க. 1 2 3 11 7 6 120 45 என்னமா வருது? யாருக்காவது இது இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். சார் தேர்ட் ஆப்ஷன் 25 சார். 25 சொல்றாரு ஒருத்தர். சார் ஸ்கொயர் பண்ணி இந்த 11ஐயும் 1ஐயும் ஸ்கொயர் பண்ணிட்டு அது மைனஸ் பண்ணா வந்துரும் சார். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். 11 நம்ம ஸ்கொயர் பண்ண 121, 1 ஸ்கொயர் பண்ண 1. ஆமாம், அப்படி வருது. அப்போ 7 ஸ்கொயர் பண்ண 49. இருங்க, 7 ஸ்கொயர் பண்ண 49, அதில் 2 ஸ்கொயர் பண்ண 4, 49 -4 45. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, அப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 36 - 9 25. வெரி குட், கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே குட். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். 14 14 15 ரெண்டும் பாருங்கள். என்னன்னு தெரியலையே, எனக்கு வரமாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது வருதான்னு பாருங்கள். 14 வரல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வரலைன்னா நீங்கள் அதையே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அதையே பிடிச்சி ஒரு கை பாத்திரலாம் இதை அப்படின்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு வீரவசனமெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு குட் பை சொல்லிவிட்டு யூ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி இங்கே நம்ம இப்போ குட் பை சொல்லிட்டோம் 14க்கு. 15 எனக்கு இதுக்கு வருது சார். என்ன வரும் சொல்லுங்க ப்ளீஸ். 7 + 4 + 2 சார். அதுக்கு 3ஐயும் ஆட் பண்ணா வந்து 11 வருது. 13 வருது சார். ஆமா, அதுல இருந்து 3 + 1 சார் 4 சார். அதுல இருந்து 4 கிடைச்சா 13ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 9 சார். ஓ வெரி குட் வெரி குட். அடுத்தது அதே மாதிரி அடுத்தது பாருங்க. 5 + 3 + 3 இஸ் 11 -6 5 வருது. இப்போ அதே மாதிரி அங்கே 6 + 9 15 + 2 17 - 7 10 வருமா?
Yes, sir. ஆமாம் 10. ஓகே வெரி குட். எனக்கு வரல. அவங்க இந்த பாப்பா பேர் என்ன? நித்யஸ்ரீ சார். நித்யஸ்ரீ. வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே 15வது கொஸ்டின் போயிடுங்க. 15 ஈஸி மாதிரி தெரியுது எனக்கு வந்துருச்சு. என்ன ஆன்சர் வருது? சார் ஆன்சர் வந்துருச்சு சார். 5 சார். 5 5 25 சார். ஆமாம் 25 கரெக்டு. எப்படின்னா 4 × 9 36 அதை வந்து 36 வந்து அதில் ரூட் எடுத்தால் 6 வருது. 6 ஸ்கொயர் இஸ் 36. 16 × 9 144. 144 வந்து 12 ஸ்கொயர். அதே மாதிரி 16 × சம்திங் அது வந்து 20 ஸ்கொயராக இருக்கணும். 20 ஸ்கொயர் 400. இப்போ 400 வரும்னு பண்ணால் 25 × 16 தான் 400 வரும். அதனால் 25 ஆன்சர். ஓகே, இப்போது இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் இப்போ பண்ணும்போது மறுபடியும் ஒரு டெக்னிக் சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கேள்விகள் பண்ணும்போது ரொம்ப மனசை ரொம்ப அலைய விடக்கூடாது. ரொம்ப காமாக ஒரு தியான நிலையில் நீங்கள் இந்த மேட் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா இதில் ரொம்ப ஞாபகப்படுத்தியெல்லாம் நீங்கள் எங்கேயும் படித்தது வந்திருக்காது. ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அமைதியான நிலைமையில் தியான நிலைமையில் இருந்தால் தான் உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் ரொம்ப அறிபறியாலாம் நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஐ மீன் ஆட் மேன் அவுட். ரோஸ், லோட்டஸ், ஜாஸ்மின், டாலியா. சார் லோட்டஸ் நினைக்கிறேன் சார். ஏன் சார் அந்த மூணுமேவும் அதாவது லேண்ட்ல இது வளரக்கூடியது சார். லோட்டஸ் மட்டும் தண்ணியில இருக்குது பட் சார். டாலியாங்கிறது பூவா இல்லை ஒரு செடியா? இஸ் இட் எ பூ ஆர் செடி? டாலியாங்கிறது ஒரு பூவா? ஆமா சார். ஓகே, அப்படின்னா லோட்டஸ் தான் ஆன்சர். நான் அதை செடின்னு நினச்சிட்டேன். ஓகே பரவாயில்ல, குட். அடுத்தது டெம்பஸ்ட், ஹரிகேன், சைக்ளோன், மான்சூன். ஆட் மேன் அவுட். எது வித்தியாசமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சின்ன கிளாஸில் 6th 7th 4th டெம்பஸ்ட்னு ஒரு போயம் படிச்சிருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் வரும், அது இங்கிலீஷ் பாடத்தில் வரும். நாங்கள்லாம் படிக்கும்போது டெம்பஸ்ட்னு ஒரு போயம் வரும். உங்களெல்லாம் இல்லையான்னு தெரியல. நாங்கள்லாம் குட்டியாக இருக்கும்போது. சார் சப்ளிமெண்டரி தான் சார் வந்திருக்கு. வந்துதா? எஸ் சார். 10th இருக்கு சார். நாங்கள் படிக்கும்போது வந்தது, நீங்கள் படிக்கும்போது வந்துடுச்சு. வெரி குட். அப்போ இதில் என்ன ஆன்சரு? மான்சூன் தான் ஆன்சர். ஏன்னா டெம்பெஸ்ட்னாலும் புயல், ஹரிக்கேன்னாலும் புயல், சைக்ளோன்னாலும் புயல், மூணுமே அந்த புயலை குறிக்கிறது. ஓகே, மான்சூனுங்கிறது மழை, ரெயின். அதனால மான்சூன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், கியூப், ஜாஸ்மைன். ஜாஸ்மின் சார். ஜாஸ்மின். ஆமாம், இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அடுத்தது ECCAFDAF which is odd man out. சார் ஏஎஃப். ஆமாம், ஏன்னா எல்லாம் அது ஆமாம் ஒன்று விட்டு வந்திருக்கு. இது மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டு வந்திருக்கு. ஓகே, அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அப்புறம் 20th கொஸ்டின் பாருங்கள். 9, 72, 11, 115, 8, 56, 10, 110. இது என்னது? சார் 11, 115 சார். Why it is so? சார் 9ஓட அடுத்த நம்பர் வந்து 10. 9 சார் சொல்லுங்க. 9 டேபிள்ல 72 வரும் சார். 8 டேபிள்ல 56 சார். கரெக்ட். 10 டேபிள்ல 100, 11 டேபிள்ல 115 வராது சார். வராது. கரெக்ட் கரெக்ட். அவன் அதாவது ஓகே, அவர் வந்து ஒரு 5வது குழந்தை மாதிரி சொல்கிறாரு. 8வது குழந்தை மாதிரி எப்படி சொல்லணும் பண்ணால் 115 இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 11, whereas 72 is a multiple of 9, 56 is a multiple of 8 and 110 is also multiple of 10. கரெக்டுங்களா?
பரவாயில்ல, அவர் கரெக்ட் தான், அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவர் 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 ஒரு லாஜிக் பார்த்துருக்கார். சரி, ஒரு ஒரு தட் இஸ் ஹவு டிஃப்ரெண்ட்லி யூ கேன் லுக் அட் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கூட ஒரு இதுதான். ஓகே, அடுத்தது 180:90 அங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. டூ இஸ் டு ஒன் சார். 2:1 இது ஒன்றும் பெரிய விண்டை இல்லை. அடுத்தது சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், வெஸ்ட் ஈஸ்ட் டேஷ். இதுக்கு ஒரு படம் போட்டுக்குங்க. நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு படம் போட்டுக்குங்க உங்கள் பேப்பரில். அதை வச்சு கண்டுபிடிங்க. சார் சவுத் வெஸ்ட் சார். சவுத் வெஸ்ட் வருதா? சார் நார்த் ஈஸ்ட் சார். நார்த் ஈஸ்ட் வருதா? இல்லை, யாரோ ஒருத்தர் வேறு எதை சொன்னாரே, அவர் அதே இருக்கிறீங்களா, மாற்றிக்கிறீங்களா? எது கரெக்டு? நார்த் ஈஸ்ட் ஒரு குழந்தை சொல்லுது, சவுத் வெஸ்ட் ஒரு குழந்தை சொல்கிறாங்க. விச் இஸ் கரெக்ட்? படம் போட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் படம் போட்டால் ஈஸிக்கிறோம். சின்னதாக குட்டியே போட்டுக்குங்க. உங்கள் பேப்பர் அந்த ஒரு எழுதிருக்குன்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் குட்டியாக போட்டுக்க வேண்டியதான். ஸோ நார்த் ஈஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் கரெக்ட் ஆன்சர்னு எல்லாம் கண்டுபிடிங்க. பேப்பர் நீங்கள் படம் போட்டிங்கன்னா வந்துடும். ஃப்ரம் வெஸ்ட்டுக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஆங்கிள் வந்து 90+ வரும். அதே மாதிரி அதே மாதிரி சவுத்துக்கும் நார்த் வெஸ்ட்டுக்கும் 90+ வரும். ஸோ தட் இஸ் த லாஜிக். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். AZBY இதில் என்ன ஆன்சர் வரும்? ஆமாம், GT வரணும். மற்றது பார்க்கவே வேண்டியதில்லை. GT வரும்னு பார்த்தாவே அதை போட்டுடலாம். G வருது, T வருதா? ZX, ஆமாம், T வருது, கரெக்ட். ஓகே, அடுத்தது MO 1311 HJ என்னன்னு கேட்குறாங்க. என்னது MOவா? சார் 810 நினைக்கிறேன் சார். எப்படி, என்ன லாஜிக் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. சார் ஏன்னா M வந்து 13 சார். ஓகே, O வந்து 11 சார். இல்லையே, O 11 இல்லையே. 15 சார். ஓ வந்து 15 சார். ஆமாம், 15. அப்புறம் எப்படி அது வரலையே, அதான் கேட்குறேன். அது 11 வந்திருந்தா எனக்கு 15 ஆச்சு. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? 810 கட் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் என்ன லாஜிக் புரிய மாட்டேங்குது எனக்கு. பின்னாடி இருந்து வாங்க, ஜெட்லேருந்து வந்தா ஓ என்ன வரும்? ஓ வந்து 11 வருதா? ஆமாம், ஓ வந்து 11 வருது. ஓகே, எம் வந்து 13 வருது. அப்போ பின்னாடி இருந்து வந்தால் என்ன வருது? அதுதான் ஆன்சர். அப்போ பின்னாடி இருந்து வந்தால் H வந்து 19 வரும்னு நினைக்கிறேன், இல்லையா? 19 வருமா H? J வந்து 16 வரும். அப்போ 1816 வருமா? இஸ் இட் கரெக்ட்? எஸ் சார். 1816 வருதான்னு பாருங்க. இல்லை, புரியுதான்னு பாருங்க. புரிஞ்சு வருதான்னு பாருங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக அது கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே வந்து டீச்சர் தப்பு பண்ணுவார், அடிக்கடி தப்பு பண்ணுவார். 1816 தான் சார். 1816 1917 பாருங்க. இதுதான் டவுட் வருது எனக்கு. 1917 சார். 1917 சார். ஓகே அதான். ஓகே ஐ வில் கோ. இத்தனை பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது 3:12 5:-. இது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. சார் 30 சார். 30, correct. That is 3 square plus 3 equal to 12. அப்போ 5 square plus 5 is equal to எவ்வளோ வருது? அவ்வளோ. That is 30. Okay, very good. Okay, go to question 26லேருந்து பார்க்கலாம். சார் 26 பார்ப்போம் முதல்ல. 26. எந்த வார்த்தை கான்சன்ட்ரேஷன் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படவில்லை? Which word cannot be made using the letters given in concentration?
இது டிஃபிகல்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். Which word cannot come using the Central, sir. central Central, sir. because L is Central, not sir. there. L இல்லைங்கிறதுனால. ஓகே, அடுத்தது பாருங்க. How many triangles are there? படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? One, two, three, 4, 5, 6, 7, 8. Count பண்ணுங்க 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எனக்கு 20 வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இதான் சார் 20 தான் சார் ஆன்சர். 20 தான் ஆன்சரா? வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த கேள்வி நான் படிக்க தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கிருத்திகா எல்லாரும் யாரோ ஒருத்தர் படிக்கிறீங்களா தமிழ் தெரிஞ்சவங்க? Anybody wants to read this? கிருத்திகா தனது வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் நடக்கிறாள். பின் இடது பக்கம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறாள். பின் கிழக்கு திசையில் 25 கிலோமீட்டர் நடக்கிறாள். இறுதியாக இடது பக்கம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடந்தாள் எனில் கிருத்திகா அவளது வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாள்? இத படம் போட்டா தான் கரெக்டா வரும். படம் போடுங்க பார்க்கலாம். Draw a diagram and then you answer. சார் 0 கிலோமீட்டர் சார். நல்லா பாருங்க, அவசரப்பட்டு தப்பு பண்ண வேண்டாம். படம் போட்டால் கரெக்டாக வருதான்னு பாரு. 0 வருதான்னு பாரு. சார் 10 கிலோமீட்டரா சார்? 10 கிலோமீட்டர் எனக்கு வருது, இவங்க எல்லாருக்கும் வருதான்னு பாரு. நான் எனக்கு வருதுங்கிறதுக்காக அது கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இந்த கிளாஸில் டீச்சர் 10 தான் சார் வருது. ஆமாம், டீச்சர் தப்பு பண்ணுவார். ஏன்னா யூ மே பி நோயிங், சி ஐ டோன்ட் கீப் அன் ஆன்சர் கீ வித் மீ. எப்போவுமே ஆன்சர் கீ இல்லாமல் நான் கிளாஸ் எடுத்து தான் பழக்கம். தட் இஸ் ஆன்சர் கீ இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, நம்ம கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் கீக்கு போயிடுவோம். அப்போ நம்ம லேர்னிங் வந்து குறைவாகும். அதுக்காக ஓகே. 10 கிலோமீட்டர்ஸ். இப்போ யாருக்கு 0 சொன்னாங்களே அவங்களுக்கு 10 வருதான்னு பாருங்கள். எஸ் சார், வருது சார். ஓகே, இப்போ பாருங்கள், பொருத்தமான படம் எது? விச் டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் தீஸ் 3 த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜட்ஜ், கான்விக்ட் அண்ட் தீஃப். நீதிபதி, குற்றவாளி, திருடன், இந்த 3 பேரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு படம் எது பார்க்கலாமா? எந்த படம்? நாலு படம் கொடுத்துருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் கரெக்டா? அப்படி கரெக்டா இருக்குமா சார்? செகண்ட் தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன் செகண்ட் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? சி ஐ ஷோ யூ. சி, நீதிபதி, குற்றவாளி, திருடன். திருடன் குற்றவாளியாக இருக்கலாம், ஐ மீன் குற்றவாளி திருடனாக இருக்கலாம். ஆனால் எல்லா குற்றவாளியும் திருடன் இல்லை. நீதிபதி தனி ஆள், அவர் எது குற்றவாளி கிடையாது, பாவம். அவர் தனியாக தான் இருப்பார். அதனால் ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட். அந்த சின்ன வட்டம் வந்து நீதிபதி, அந்த பெரிய வட்டம் வந்து குற்றவாளி, அந்த இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வட்டம் வந்து திருடன். சரியா? பொருத்தமான படம் எது? ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பெண்கள். Sir, fourth one. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து கரெக்டாக இருக்குமா? Yes, sir. சார் இதுக்கும் Yes, sir. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. எப்படி?
4th தான் கரெக்டு. அதில் 4th இந்த நடு சர்க்கிள் எது? ஆசிரியரா, மருத்துவரா, பெண்களா? சார் கேர்ள்ஸ் சார் பெண்கள் சார் சார் பெண்கள். ஆமாம், பெண்கள். நடு சர்க்கிளுக்கு பெண்கள். பெண்களில் சிலர் வந்து மருத்துவராக இருப்பாங்க, சிலர் ஆசிரியர் இருக்காங்க, ரெண்டுமே இல்லாதவங்களும் இருப்பாங்க. மருத்துவர்களில் சிலர் பெண்கள், பலர் ஆண்களாக இருக்கலாம். ஆசிரியர்கள். அப்போ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெண்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க பார்த்தியா, அந்த பையங்களை விட. வெரி குட். அடுத்து பாருங்க. மணி ஒரு வரிசையில் முதலிலிருந்து 13வது இடத்திலும் கடைசியிலிருந்து 27வது இடத்திலும் இருக்கிறான் எனில் அந்த வரிசையில் மொத்த நபர்கள் எத்தனை பேர்? மணி ஒரு வரிசையில் முதலிலிருந்து 13வது இடத்திலும் கடைசியிலிருந்து 27வது இடத்துல இருக்கார். அப்பா எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் எத்தனை பேர்? 39 சார். 39. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து 40 வரும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 போட்டிங்கன்னா அது வரும். அது இதில் சில தடவை ஓகே பரவாயில்ல விடுங்க. அது அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம். மைனஸ் என்பது ப்ளஸ், ப்ளஸ் என்பது மைனஸ், இன்ட்டு என்பது டிவைட் பை என்பது எக்ஸ் இன்ட்டு எனவும் எடுத்துக்கொண்டால் பின்வருவதில் எது சரியானது? ஓகே, முதல் சரியானதா இல்லையான்னு பார்த்துருவோம். 10 ப்ளஸ் வந்து -5, அப்புறம் மைனஸ் வந்து ப்ளஸ் 14 டிவைட் பை வந்து எக்ஸு 10, அப்புறம் இன்ட்டு வந்து டிவைட் பை 50 ஹோல் மாஸ். ஃபஸ்ட் ஒன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நான் அடுத்ததுக்கு போகிறேன். ரெண்டாவது பாருங்கள். இப்போ அந்த கேள்வி அது வேறு பார்க்கணுமா? இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஃபார் த மூமெண்ட் வி ஆர் ஸ்கிப்பிங் 32 கொஸ்டின் நம்பர் 32. வி கோ டு 33 கொஸ்டின். சார் அதை வச்சு டிராக் பண்ணலாம் சார். கிராஃப் பண்ண வேண்டாம், அது அப்படியே போட்டு போர்டு மாஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? BOD. டிராக் இந்த கர்சர் அது மாதிரி டிராக் பண்ணா வருமானு செக் பண்ணுங்க. இதா இல்லை வரல, அது வேற. சம் ப்ராப்ளம் இஸ் தேர் இன் மை திஸ் ஒன். ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் கிளாஸ். அதுக்கு அந்த மேலே போகிறது கீழே வர்ற அந்த இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஆனு ஆஃபுக்கு அந்த மேலே போகிற அப் கீ அண்ட் டவுன் கீ அதை நான் அப்படி வச்சுருக்கேன். அதனால் அதை தொட்டு அப்போ ரெக்கார்டிங் நின்றுடும். அதனால தான் அது பண்ண முடியல. வேறு வழி இருக்கான்னு தெரில, அப்புறம் பார்த்துக்கலாம். அது நம்ம இன்னொரு வேறு இப்போ வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்கள் டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 33. ஏ என்பது கழித்தல், பி என்பது வகுத்தல், சி என்பது கூட்டல், டி என்பது பெருக்கலை குறித்தால் என்ன? 330 டிவைடட் பை 6 மைனஸ் 32 ப்ளஸ் 45 டி என்பது பெருக்கல் இன்ட்டு 12 அப்படின்னா என்ன வருதுன்னு கேட்குறாங்க. Sorry. $563 வருது எனக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அண்ட் ஐ நீட் நாட் பி கரெக்ட். எப்பவுமே நான் சொல்கிறது உண்டு. நான் இப்போ சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 563 ஐ எம் கெட்டிங். யூ செக் வெதர் யூ ஆர் கெட்டிங் 563. அதாவது 330 டிவைடட் பை 6 மைனஸ் 32 ப்ளஸ் 45 இன்ட்டு 12. போர்டு மாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டிவைட்
and then you have to multiply. Sir, 564 தான் சார் ஆன்சர். 564 எனக்கு 63 வருது. 64 ஆப்ஷன் எஸ் சார் ஆப்ஷன் 64 இல்லையே. 863 தான் சார் ரைட். ஆமாம், இல்லை அவர் 64 எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். ஆப்ஷனில் காணுமே அது. ஓகே, 63 தான் 64ன்னு ஏதாவது போட்டிருப்பார். ஓகே, அடுத்தது பாருங்கள். 17 at symbol 1 equal to 8. 9 at symbol 1 equal to 4. 6 at symbol 4 equal to 1 எனில் 8 at symbol 2 equal to what? என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஓஹோ, அப்படி. ஓகே ஓகே ஓகே, 3 தான் ஆன்சர்னு நினைக்கிறேன். எனக்கு 3 வருது, உங்களுக்கு வரும். ஆன்சர் அந்த 1ஓட மைனஸ் பண்ணா 8 டேபிள்ல வரும் சார். சரி. 9ஓட 1 மைனஸ் பண்ணா 8 வரும் சார், அதனால 4 டேபிள் சார். 6ஓட 4 மைனஸ் பண்ணா 2 வரும் சார், அது 1 டேபிளே பண்ணிட்டாங்க சார். 8ஓட 2 மைனஸ் பண்ணா 6 சார். இதுல இருக்க 3 டேபிள்ல தான் சார் வரும், ஏன்னா 1 டிஜிட் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே, நான் வேறு லாஜிக்கில் போட்டேன். பரவாயில்ல, லாஜிக் மாறினாலும் தப்பு கிடையாது. பட் கரெக்டாக அவர் கண்டுபிடித்து விட்டார். அதனால் நீங்களும் பாருங்கள். சூர்யா ஒரு புகைப்படத்தை பார்த்து அவரின் தந்தை எனது அம்மாவின் ஒரே மகன் ஆவார். அவரின் தந்தை, இது ஒரு புகைப்படத்தை பார்த்து அவரின் தந்தை எனது அம்மாவின் ஒரே மகன் ஆவார் எனில் அந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார்? சார் சூர்யாவின் சகோதரர் 3வது. சார் சூர்யா சார். ஆமாம், சூர்யாவின் எனில் அந்த அவரின் தந்தை அம்மாவின் ஒரே மகன் ஆவார். அந்த சூர்யாவோட அம்மாவுக்கு ஒரே பையன் தான். அப்போ சூர்யா தான் இல்லையாம்மா? கரெக்டாம்மா? சூர்யா தான். ஆமாம்மா, பார்த்தியா? இதுதான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை இப்படி ஏமாற்றுவாங்க சின்ன சின்னதான். நம்ம என்ன பண்ணுவோம், சூர்யாவின் சகோதரன் போட்டு அப்படியே வெளியே வரும்போது காலர் தூக்கிட்டு நான் கரெக்டுன்ட்டு வருவோம். ஆனால் ஆக்சுவல் தப்பாயிடும். அதனால தான் என்ன சொல்கிறோம், வாட் ஐ சஜஸ்ட், யூ ரீட் த கொஸ்டின் ட்வைஸ் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் தரோலி, தென் யூ ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின். முதல்ல படித்து பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவசரமாக ஆன்சர் பண்ண போயிடாதீங்க. பிகாஸ் யூ மே கோ ராங். அண்ட் இந்த எக்ஸாம்லலாம் ஒரு கேள்வி 2 கேள்வி ராங்கானவே உங்களுக்கு பிரச்சனையாயிடும். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு மேசையில் சில தட்டுக்கள் உள்ளன. முதல் தட்டில் 8 துளைகளும், 2வது தட்டில் 19 துளைகளும், 3வது தட்டில் 30 துளைகளும், 4வது தட்டில் 41 துளைகளும் உள்ளன எனில் 5வது தட்டில் துளைகளின் எண்ணிக்கை என்ன? இருங்க, ஒரு மேசையில் சில தட்டுக்கள் உள்ளன. முதல் தட்டில் 52 சார். 52. 8, 19, 30, 41 இல்லை 11 ஆட் ஆகுது. 52. ஆமாம். ரோஹித் தனது நண்பன், ஆமாம் 52 தான், கரெக்ட் தான். தனது நண்பன் மோகனிடம் ஒரு பெண்ணை பார்த்து அவள் எனது அம்மாவின் பேரனின் மனைவி ஆவாள் அப்படின்னு சொல்லிக்கிறார் என்று கூறுகிறான் எனில் ரோஹித் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? ரோஹித்துக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? சார் மாமனார் சார். சார் மாமனார் சார். மாமனாரா அப்பாவா? மாமனார் சார். மாமனார் தானா? மாமனார் சார். அப்பா வராதா? சார் இல்ல சார். ஓகே, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன். டோன்ட் வரி. நான் அந்த மாதிரி உங்களை சம்டைம்ஸ்
தெரிஞ்சுமே நான் தப்பாக கேட்குறதோட உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்காக சம்டைம் நானும் ஐ மே கோ ராங், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ வில் கோ ஒன் லாஸ்ட் 5 minutes இருக்குது, இதை பார்த்துடலாம். 66 × 83 8636 8636 ஓகே. அப்படின்னா 56 73 7635. 46 × 63 வந்து 6634. எனில் 3653. ஃபைவ் சிக்ஸ் த்ரீ த்ரீயா? சார் 5633 நினைக்கிறேன். 5633 தான் எனக்கும் வருது. ஓகே, ஆமாம் 5633. எனவே இந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து ஐ மீன் நம்ம பார்க்காத கேள்வி பார்த்த கேள்வியே மறுபடியும் பார்க்க வேண்டாம். அது பார்த்த கேள்வி உங்களுக்கு டவுட் இருக்கிறத பாருங்கள். கீழ்கண்ட எந்த எண்ணிலிருந்து 9ஐ கழித்தால் அந்த எண்ணில் உள்ள இலக்கங்கள் இடம் மாறி கொள்ளும்? 9ஐ கழித்தால் இடம் மாறி கொள்ளும், அதாவது யூனிட் டிஜிட் வந்து 10th டிஜிட் ஆயிரும், 10th டிஜிட் வந்து யூனிட் டிஜிட் ஆயிரும். ஃபிஃப்டி 54 9 கழிங்க, என்ன வருது? 54. அது 9 கழிச்சா 45, அப்போ இடம் மாறிக்குது இல்லையா? ஓகே, அடுத்த கொஸ்டின். எஸ் சார். ஒரு சீரீஸ் கொடுத்து இந்த எண் வரிசையில் எத்தனை முறை 4க்கு முன்னால் 8ம் பின்னால் 0 உள்ளது? முன்னாடி 8 பின்னாடி 0, 4க்கு முன்னாடி. அந்த மாதிரி எவ்வளோ தடவை பார்க்கலாம்? சார் 3 சார். ஆமாம், எனக்கு கூட 3 தான் வருது. எல்லாருக்கும் 3 வருதான்னு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஹவ் டேக்கன் 55 minutes, 53 minutes எடுத்திருக்கோம். 40 கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம். நீங்களாக போடும்போது 53 minutesல யூ வுட் ஹவ் டன் மோர் தென் 53 questions. 53 minutesல 40 கொஸ்டின் போட்டாச்சு இல்லையா? கரெக்டு தானே? பாருங்கள், 40 questions we have seen. அதனால் நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டாம். யூ கேன் டூ வெல், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் கரெக்டாக பண்ணணும், அதுதான் எனக்குள்ள பயம். உங்களுக்கு டைம் பத்தாமல் போகாது, நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. மீண்டும் நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸில் அதே கொஷின் பேப்பரில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கீழே போய் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனி டவுட்ஸ்? ரூஃபீனா, டவுட் எதாவது இருக்காப்பா? நோ சார். ஓகே, இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? நாளைக்கு பரிச்சை வச்சு எழுதிடுவீங்களா?